16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது குறித்து அறிவிப்புகளை ஒன்றிய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் வெளியிடுவாரா என மாநில அரசுகள் பதற்றத்துடன் காத்திருப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2026-2027 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது குறித்து என்ன மாதிரியான அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிடப் போகிறார் என மாநில அரசுகள் பதற்றத்துடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதி ஆணையம் அமைக்கப்படுவதாகவும் ஒன்றிய அரசு வசூலிக்கும் வரி வருவாயில் மாநிலங்களின் பங்கீடு, அந்த பங்கை மாநிலங்களுக்குள் பிரித்து வழங்குவது மற்றும் 5 ஆண்டு காலத்திற்கான சிறப்பு மானியங்கள் குறித்து பரிந்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டின் பல புள்ளி விவரங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக வெளிப்படுத்தப்படும் என்றும் பின்னர் 26 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி 27ஆம் தேதி 2022-23 அடிப்படையாக கொண்ட புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் வெளியிடப்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அப்படியானால் இன்று வெளியிடப்படும் பட்ஜெட் புள்ளி விவரங்கள் அதன் பிறகு மிக விரைவில் திருத்தங்களுக்கு உள்ளாகுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2024 அடிப்படையாக கொண்ட புதிய நுகர்வோர் விலை குறியீடு பிப்ரவரி 12, 2026 அன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், இந்த புதிய விவரங்கள் உணவுப் பொருட்களின் விலையில் வீழ்ச்சி இருக்குமா, அப்படி இருந்தால் அது பட்ஜெட் புள்ளி விவரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மொத்த விலை குறியீடும் திருத்தத்திற்கு உட்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், அடுத்த சில மாதங்களில் இந்த விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் விவரங்கள் எப்படி இருந்தாலும் இது கொள்கை வகுப்பதில் உள்ள குறைபாடுகளையே வெளிப்படுத்துவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார்.